Hello students, welcome to our C programming series. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து print only alphabets. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா the string s is passed as an input. ஸோ ஒரு string உங்களுக்கு sன்னு பாஸ் பண்ணுவாங்க which contains alphabets, numbers and special character. ஸோ அந்த stringல வந்து alphabets இருக்கலாம், upper case, lower case, plus special characters இருக்கலாம், and then numeric values இருக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the program must print only alphabets in S. ஸோ அதில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை மட்டும்தான் நீங்கள் அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சில லாஜிக் தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் 1 by 1 எடுத்து ரீட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிச்சிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி 0ல் ஸ்டார்ட் பண்ணி டில் லெஸ் தேன் லென்த் வரைக்கும் 1 by 1 ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஐட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து அது வந்து ஆல்ஃபபெட்டான்னு செக் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ இது ஆல்ஃபபெட் வந்து ஒன்லி லோயர் கேஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு லாஜிக், அப்பர் கேஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இன்னொரு லாஜிக். ஸோ இப்போது நம்ம ரெண்டு கேஸுமே பார்ப்போம். ஸோ ஆல்ஃபபெட் வந்து அப்பர் கேஸாகவும் இருக்கலாம், லோயர் கேஸாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கேரக்டரை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணணும்னா இது வந்து எஸ்டிஆர்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எஸ்டிஆர் ஆஃப் ஐன்னு கொடுத்தா கரஸ்பாண்டிங் ஒரு கேரக்டரை எடுக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து இண்டெக்ஸ் 0ல் இருக்க ஏவை எடுக்கும். ஸோ இந்த ஏவை எடுத்து இது வந்து greater than or equal to capital letter A and then logical and str of I is less than or equal to capital letter Z. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து அப்பர் கேஸ் ஆல்ஃபபெட். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆர் ஆப்ரேஷன் போட்டு சேம் லாஜிக். ஸோ str of I is greater than or equal to lower case a logical and str of I is less than or equal to lower case z. ஸோ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இது வந்து லோயர் கேஸ் ஆல்ஃபபெட். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் இந்த கேரக்டரை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஸோ இண்டெக்ஸ் 0லேருந்து இண்டெக்ஸ் n-1 வரைக்கும் ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச லாஜிக் தான் அது. ஸோ ஒரு கேரக்டர் வந்து ஆல்ஃபபெட்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எதிர் ASCII வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த ஆல்ஃபபெட்டை டைரெக்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஏ லாஜிக்கல் அண்ட் Z இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் ஏ லெஸ் than or equal to லோயர் கேஸ் Z இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது லோயர் கேஸ் லெட்டர். அப்படி இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி அடுத்த ஐட்ரேஷன் போடுவோம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று டேலி ஆயிடுச்சுன்னா நமக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து இங்கே ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு எந்த காம்ப்ளெக்ஸான லாஜிக் இல்லை, நார்மல் ஃபார் லூப் ஐட்ரேஷன் அலாங் வித் கேரக்டர் பை கேரக்டரை ரீட் பண்ணிவிட்டு கம்பேர்டு வித் எதர் ASCII வேல்யூ ஆர் த கேரக்டர்ஸ். ஸோ அது மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த string.h ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ரேஷனல் கோட் நார்மல் ஹெடர் ஃபைல். அப்பார்ட் ஃப்ரம் தட் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக string.h ஃபைல். ஸோ மெயின் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இன்புட்டோட சைஸ் வந்து 1000 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னோட ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து என்ன பண்ணுன்னா 1001 வரைக்கும் நான் பண்ணலாம். ஸோ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஐன்ற ஒரு வேரியபிள் வேணும், லென்த்து கண்டுபிடிக்கிறதால லென்ன்ற ஒரு வேரியபிள் வேணும், அதுக்கப்புறம் வேறு எந்த வேரியபிளும் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன்எஃப்பில் இன்புட் வாங்கிக்கலாம் %s. ஸோ இது ஒரு வேர்டுன்றதுனால %s யூஸ் பண்ணிக்கலாம். வாங்குகிற வேல்யூ எஸ்டிஆரில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஃபாலோட் பை லென்த்து கண்டுபிடிக்கிறோம், str len of str. அது முடித்த உடனே டேரெக்டாக ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது பிகினிங்லேருந்து பண்ணுறதுனால ஐ வேல்யூ 0 டில் லெஸ் தேன் n லென் வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ அப்போ கடைசி கேரக்டர் வரைக்கும் லென் i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமான லாஜிக் வருது. இப்போது கரண்ட்டாக அந்த ஐட்ரேஷன் இருக்க கேரக்டர் எடுக்கிறதுக்கு அந்த கேரக்டர் அரேவோட வேரியபிள் நேம் str, அந்த கேரக்டர் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஐ அதை இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இது வந்து greater than or equal to a1 பார்க்குறோம்.
லாஜிக்கல் அண்ட் str of I is less than or equal to கேபிட்டல் ஜியான்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து அப்பர் கேஸுக்கு ஓகே ஆச்சு. அந்த கேரக்டர் வந்து லோயர் கேஸாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து எது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஆர் லோயர் கேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக பேரந்தசிஸ்குள்ளே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் இன்டேர் திங்கை பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆர் ஆப்ரேட்டரில் இன்னொரு பேரந்தசிஸ்குள்ளே லோயர் கேஸ்க்கு செக் பண்ணுறேன். ஸோ str of I is greater than or equal to lower case a logical and str of I is less than or equal to lower case z. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நத்திங் பட் அது வந்து ஆல்ஃபபெட் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணால் போயிடும். இப்போ பிரிண்ட் ஆஃப் %c இப்போ கரஸ்பாண்டிங்காக அந்த எஸ்டிஆரில் என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டராக பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ரிட்டன் 0. ஸோ நம்ம கோடிங் லாஜிக் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த எரர் இல்லைன்னா நமக்கு எல்லா டிஸ்கேஸும் பாஸ் ஆகும். செக் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி தான் இந்த லைன் வரைக்கும் கேரக்டர், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் கேரக்டர் கிடையாது, F5 கேரக்டர் கிடையாது, அதுக்கப்புறம் EF XYZ இந்த நாட் சிம்பிளும் கேரக்டர் கிடையாது. செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நியூமெரிக் வேல்யூ ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அவுட்புட் எதுவுமே வராது. தேர்டுக்கு அந்த மாதிரி தான் அண்டர்ஸ்கோர் 5 வராது, எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லாம் வராது, அண்ட் தென் அடுத்த 5ம் வராது. ஸோ இது வந்து ஒரு வெறும் சிம்பிளான ப்ரோக்ராம் தான். நமக்கு அகெயின் ஃபார் லூப்பும் அந்த கேரக்டர் மேனிப்புலேஷன் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த strlen ஃபங்க்ஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.